ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே ரவா கேசரி செஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே இறுகி போயிடும். அப்படி இல்லாமல் எப்படி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக எப்படி செய்கிறதுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்ல அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா கேசரி பண்ணுறதுக்கு முக்கியமாக நெய், தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி நான் இன்றைக்கி சொல்கிற அளவில் எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் பாதி அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மீதியை அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போது இதில் பாதி அளவுக்கு எண்ணெயும் பாதி அளவுக்கு நெய்யும் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய் சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. 2 ஒரே டைமில் சேர்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை டக்குன்னு உங்களுக்கு கருகிடும். இப்போ முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நம்ம இதுக்காக தனியாக ரவையை வறுத்து எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அது வறுக்காமலே கூட சூப்பராக செய்யலாம். நான் ஏற்கனவே வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். அதனால் நம்ம தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஒயிட் சுகரோட ஏலக்காவை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது இதில் நம்ம இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் கலர் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த ரவை அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு கட்டிகள் எதுவும் பிடிக்காது. கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போ இதில் ரவை நல்லா தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா இறுகி வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ரவையை வேக விட்டுடலாம். ரவையை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நமக்கு நல்லா ரவை வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நான் அன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் 1க்கு 2 கூட சேர்க்கலாம். இல்லை நீங்கள் கம்மியாக இனிப்பு சேர்க்குறதா இருந்தால் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு மைல்டாக ஒரு இனிப்போடு இருக்கும். இது நீங்கள் 1½ கப் சேர்க்கும்போது நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்தா சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம கட்டிகள் இருந்தால் கூட இதே மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமே 1/2 கப் அளவுக்கு, அதாவது 100 ml அளவுக்கு நம்ம நெய் எடுத்துருக்கோம். இதை இந்த மாதிரி 2, 3 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ரவை, சர்க்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா நமக்கு செட் ஆகிடுச்சு. ரவை, சர்க்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கேசரி எப்படி ஒரு அல்வா பதத்தில் சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நல்லா நமக்கு கலந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க நெய், மீதி இருக்கிற நெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம 100 ml நெய் எடுத்திருந்தோம். அது ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சு. நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்கலனா கூட பாதிக்கு பாதி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ இத நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு நெய் நல்லா அந்த ரவா வந்து நல்லா நம்ம நெய்ய நல்லா இழுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 1 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். இப்போ பாருங்க 1 நிமிஷம் கழிச்சு நல்லா நமக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சாஃப்ட்டான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம கல்யாண வீடுங்கள்ல, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாரியே சூப்பரா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல அல்வா மாதிரி இருக்கும். இறுகி போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.